தலித்துகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோமே அதை குறை சொல்கிறீங்களா? இளைஞர் பட்டாளத்தை அமைச்சர்களாகவும் எம்எல்ஏவாகவும் ஆக்கியிருக்கோமே அதை குறை சொல்கிறீங்களா? இன்றைக்கி எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏவும் பொது இடத்துல போய் மக்கள் முன்னாடி நான் ஒரு பைசா காசு வாங்க மாட்டேன், யாரையும் காசு வாங்க விட மாட்டேன்னு சொல்கிறாங்களே அதை குறை சொல்கிறீங்களா? நீங்கள் எதை குறை சொல்கிறீங்க? 2000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கின அந்த கூட்டம் வந்து சரியான கூட்டம், ₹1 கூட வாங்காத, ₹1 கூட கொடுக்காத இந்த கூட்டம் தவறான கூட்டம்னு சொல்றீங்களா? அகைன் 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. நீங்க எல்லாம் வந்து வேங்கையில் வயல்ல எங்க போயிட்டீங்க? அன்னைக்கு தலித் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய அதிகாரம் கிடைக்காம கொடியேற்ற முடியாம அவங்க வந்து அதை வழி நடத்த முடியாம பண்ணும்போது எங்க போயிருந்தீங்க? வேங்கைவேல் மாதிரி ஒரு பிரச்சனை மதுரை பக்கத்தில் நடக்கும்போது எங்கே போயிருந்தீங்க? 5 வருஷத்தில் ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகம் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு அவர் பேசுனது ஜனநாயகத்தை பற்றி ஃபஸ்ட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஜனநாயகம்னா என்ன? அதோட முதல் உரிமைங்கிறது ஓட்டு உரிமை. மெஜாரிட்டி ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ அந்த மக்களை குறை சொல்றாரா? இது அறிவார்ந்த கூட்டம், அது அறிவில்லாத கூட்டம்னு சொன்னா நேற்று தியேட்டர்ல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் படம் பார்த்துருக்காங்க. அந்த 1 கோடி பேரை குறை சொல்றாரா? இல்ல இத்தனை வருஷம் லஞ்சம் ஊழல்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்களே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்த மக்களை குறை சொல்றாரா? திமுக அதிமுகவுக்கு மாற்றே இல்லையா அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்த சமயத்துல 75 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்களே அவங்கள குறை சொல்றாரா? அப்போ நீங்க கேள்வி கேட்கறதெல்லாம் மத்திய அரசை நோக்கி இல்லாம தளபதி அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கும்போது உங்களுடைய இன்டென்ஷன் என்னங்கிறது தெரியுது இல்ல? நீங்க இதுவரை வந்து உங்க சினி ஃபீல்டுலயே எவ்வளோ கரப்ஷன் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியிருந்தது, டெண்டர் எவ்வளோ பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க இருக்கிற அந்த எக்கோ சிஸ்டம் எத்தனை லட்சம் கோடிகளை அடிச்சு அவங்க குடும்பத்துக்கு வச்சிருக்காங்க. 10,000 ரூபாய் கேஷ் பேலன்ஸ் இருக்கு, சொந்த வீடு கிடையாது, சொந்த கார் கிடையாதுங்கிறது இப்போ மட்டும் நாடு நாடா போய் சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த செலவு எங்க இருந்து வந்தது? அப்போ இந்த எக்கோ சிஸ்டம் எந்திரிச்சு வர்றது நீட்டுக்காகலாம் இல்லை, இங்கே ஒரு பொலிட்டிக்கல் கேம். அங்கே வந்து அவங்க கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் நீங்கள் உண்மையிலேயே நீட்டுக்காக மக்களுக்காக அந்த மாணவர்களுக்காக பேசுகிறதா இருந்தால் நீட்டை பற்றி இல்லை மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும், கரப்பாம்பூச்சி கட்சி என்னென்ன டிமாண்ட் வச்சுருக்காங்க அதை பற்றி பேசணும், இந்த மாணவர்களுக்கு என்ன தேவை அதை பற்றி பேசணும். அங்கே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ஜனநாயகனை பற்றி பேசுகிறீங்க. இது 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 முற்றிலும் முரணானது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். எப்படி இருந்தது ஜனநாயகன்? ஜனநாயகன் அட்டகாசமாக இருந்தது. ஓகே, இப்போ இவ்வளோ போராட்டம் இருக்கும்போது இந்த கொண்டாட்டம் தேவையா? இல்லை, போராட்டம் இல்லாத நாட்கள் என்னைக்கு இருக்கு சொல்லுங்கள். இந்த போராட்டத்தையும் இந்த கொண்டாட்டத்தையும் தொடர்பு படுத்துறதே தப்பு. இது வேற அது வேற, தனித்தனியாக உள்ளது. இன்னைக்கு எங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு? டெல்லியில் பெரும்பாலும் எதை நோக்கி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு? நீட்டு வேண்டாம், நீட்டு பேப்பர் லீக் ஆச்சு, அதனால அந்த அமைச்சர் பதவி நீக்கணும், அவங்களுடைய பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். அதுதான் நீட்டு வேண்டாங்கிறது வேற, பதவி நீக்கணுங்கிறது வேற. தாவேகாவோட கொள்கை ரொம்ப தெளிவு, நீட்டு வேண்டவே வேண்டாம். அதுக்கு ஒரே தீர்வு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணும், அவ்வளோதான். திமுகவுடைய கொள்கையும் அதுதான். இல்லை, தாவேகாவோட கொள்கையை தான் நான் சொல்ல முடியும். இல்லை, அவங்க சொன்னதை சொல்கிறேன். அப்போ நாங்கள் எங்களுதில் ரொம்ப தெளிவாக இருக்கோம். இதில் தாவேகா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கணும். நாங்கள் திமுக மாதிரி சீன் போட வைக்கலாம் தயார் இல்லை. இந்த பிரச்சனைக்கு போர்வால கிளம்பி வருவோம் அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. திமுக மாதிரி சீன் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லைங்க. 21 வந்து ஒரு சீக்ரெட் வச்சுருந்தாரு, நாங்கள் வந்த உடனே எல்லாத்தையும் நீக்கிறோன்னு. ஆமாம், மத்தியில் எங்கள் கூட்டணி ஆட்சி வந்திருந்தா நாங்கள் நிறைவேற்றிருப்போம். அதை நீங்கள் சொல்லலையே. ஓட்டு வாங்கும்போது என்ன சொன்னீங்க? 24 தானே சொன்னாங்க. ஓட்டு கேட்கும்போது என்ன சொன்னீங்க? 21 நீட்டு என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு,
நான் 21 வந்தோடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்டு நீட்டை நீக்கிடுவோம். ஃபஸ்ட்டு அதுவே போய் நாங்கள் அது தார்மீகமாக எலெக்ஷன் முன்னாடியிலேருந்தே சொல்கிறோம். நீட்டு மத்திய அரசால் நினச்சா பார்லிமெண்ட்டில் ஒரு பில் பாஸ் பண்ணி தான் நீக்க முடியும். மாநில அரசால் எதுவுமே பண்ண முடியாது. மாநில அரசு கொள்கை அளவில் முடிவெடுக்க முடியும். எங்கள் கொள்கை நீட்டு வேண்டாம், கல்வியை மாநில பட்டியலுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி அங்கே மாணவர்கள் போராடுறது நீட் லீக் ஆனதுனால 22 லட்சம் மாணவர்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டாங்க. அதில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டது உயிரிழப்பு எல்லாத்துக்குமே காம்பன்சேஷன் கொடுக்கணும். அந்த பேப்பர் லீக் வந்து ரெகுலராகவே நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு எக்கோ சிஸ்டம் இருந்தது. கடந்த ஒரு 2 மாதமாக அந்த எக்கோ சிஸ்டம்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தது. இப்போ மறுபடியும் அது அப்படியே கிளம்பி வருது. இங்கே பத்திரிகையாளர் போர்வையிலையும் அகைன் பழைய செய்தி தான். அப்புறம் வந்து சமூக ஆர்வலர்கள் போர்வையிலையும் இருந்த எத்தனையோ பேர் அவங்களுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார், திமுக வரலையே, இவங்க எல்லாமே திமுக எக்கோ சிஸ்டம் வரலையேங்கிற ஒரு ஆதங்கத்தை இன்னும் அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியலை. இல்லை ஆட்சி மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அப்போது அகைன் இங்கே ஒரு போராட்டம் நடக்குது. மாணவர்கள் உண்மையாகவே போராடுறாங்க. தாவேக்காவும் அதை வந்து அங்கீகரிக்கிறோம். எங்க அறிவு வந்த அறிவை உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜனா, நீங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிக்காதீங்க. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க. அறிவு எல்லாத்தையும் சேர்த்து தான் சொன்னார். நாங்க கொள்கை அளவுல முடிவெடுக்க முடியும், தமிழ்நாடு கவர்மெண்டால அது எதுவும் பண்ண முடியாது. இது வந்து அங்க முடிவெடுக்க வேண்டிய முடிவு. நீங்க தேவையில்லாத வேலைன்னா உங்களது இவங்களுடைய அரசியலுக்கு தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் எங்கெல்லாம் என்னென்ன பேசுனாங்க முதற்கொண்டு நம்ம பார்க்கணும் இல்லையா? தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் நீட்டு நடக்குதோ அங்கே போய் பேசிக்கிட்டு ஒன்று நீட்டு ஏன் வேண்டாங்கிறத பேசணும், இல்லை மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது பேசணும். ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் அங்கே போய் ஜனநாயகனை பற்றி பேசுறது, அங்கே போய் தளபதி விஜய் அரசை பற்றி பேசுறது, அதனால் என்ன இம்பேக்ட் நடக்க போகுது? இம்பேக்ட் நடந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பேசணும். அதனால் என்ன இம்பேக்ட் நடப்போகுது? அப்போ இந்த எக்கோ சிஸ்டம் எந்திரிச்சு வர்றது நீட்டுக்காகலாம் இல்லை. இங்கே ஒரு பொலிட்டிக்கல் கேம் அங்கே வந்து அவங்க கெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அங்கே போய் நீங்கள் உண்மையிலேயே நீட்டுக்காக மக்களுக்காக அந்த மாணவர்களுக்காக பேசுகிறதா இருந்தால் நீட்டை பற்றி, இல்லை மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும், கரப்பாம்பூச்சி கட்சி என்னென்ன டிமாண்ட் வச்சுருக்காங்க அதை பற்றி பேசணும், இந்த மாணவர்களுக்கு என்ன தேவை அதை பற்றி பேசணும். அங்கே போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ஜனநாயகனை பற்றி பேசுகிறீங்க. இது 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 முற்றிலும் முரணானது. உங்களுடைய உள்ளுக்குள்ளே உள்ள அழுக்கு அங்கே போய் நீங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சார், அவங்க சொல்கிறது என்னென்னா, என்னுடைய மாணவர்கள் இந்த அளவுக்கு வந்து அடி வாங்கிட்டு காயப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அமைச்சர்கள் திரையரங்குக்கு போய் அழுவுறதா இருக்கட்டும், இந்த கொண்டாட்டம் இருக்கட்டும், இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையா அப்படிங்கிறது அவங்களோட மெயினான ஒரு கேள்வியை நீங்கள் சொல்லிட்டீங்க. 2 விஷயத்தையும் சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் ஜனநாயக கொண்டாட்டம் இந்த விஷயத்தை திசை திருப்பதில்லை, ஒரு இதுவும் திசை திருப்பலை. அப்படி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் என்னைக்கு நடந்தது, என்னைக்கு அதை கேன்சல் பண்ணாங்க, எப்போ அவங்க பாதிக்கப்பட்டாங்க எல்லாத்தையும் பாருங்க. அது முடிஞ்சு 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் இவங்க எல்லாம் பூ பறிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? அப்படி பார்த்தா அந்த பிரச்சனை அதிகமாக தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கணும். எதுக்கு டெல்லியிலேருந்து இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? எல்லாம் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து கொள்கை அளவில் ஒரு முடிவு எடுக்கிறோம். நீட்டு வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. கல்வியை மாநிலப்பட்டதுக்கு கொண்டு வந்தால் இது எல்லாமே சால்வ் ஆகும். இது மட்டும்தான் உண்மையிலேயே மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதும் நிதர்சனமான உண்மையும் கூட. இதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க தான் இன்னைக்கு அங்கே என்ன நடக்குன்னா அந்த மாணவர்களுடைய தேவைங்கிறது சரியான விஷயம், அவங்களுடைய என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுவும் சரியான விஷயம். அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ள மாணவர்கள் போராடுறாங்கன்னா சரி, யாரோ நமக்கு போராடுறாங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் போராடினா கூட தமிழக அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. நீங்கள் அரசாங்க மக்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் எந்த இடத்துல நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அரசாங்கத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அரசாங்கம் ஓகே சொல்லிடுச்சு. அதை வச்சு நீங்கள் மாணவர்கள் போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் திமுக எக்கோ சிஸ்டம் அங்கே போய் ஜனநாயகனுக்கு எதிராகவோ இல்லை தமிழக அரசுக்கு எதிராகவோ பேச வேண்டிய அவசியமே கிடையாதே. இது வேற அது வேற. ஃபஸ்ட்டு நீங்கள் நீட்டை ஜனநாயகம் கூட சேர்த்து நீட் மாணவர்களுடைய போராட்டத்தை ஃபஸ்ட்டு கொச்சப்படுத்தாதீங்க. நாங்கள் கேட்குறது அதுதான். ஜனநாயகங்கிறது அது தனி ஸ்டோரி. அது ஒரு தளபதி வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறாரு. அவருடைய கடைசி படம் நாங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு நாங்களாக இது பண்ணோம். என்றைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கும் அது பொங்கலுக்கு. அதை விட்டுட்டு அதை இழுத்து கொண்டு வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறது தளபதியோடது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், மிகப்பெரிய வசூல் வரும். அந்த இதுக்கு இடையூறு ஏற்படுற மாதிரி படமே லீக் ஆகி கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும். எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களோ சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணி அவங்க ப்ரொடியூசர் அவங்க போட்ட காசு எடுக்கணும்னு தானே பார்ப்பாங்க. இதை நீங்கள் வந்து தளபதியை வச்சு உள்ளே கொண்டு வரதே தப்பு. நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அகைன் இந்த ரசிகர்கள் மனப்பான்மையில் பாருங்கள், இன்றைக்கி வந்து அங்கே போய் அழுகுறாங்க கொண்டாடுறாங்கன்னா நாங்கள் ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கலையே, தளபதி கூடயே இருந்தோம். நீங்கள் கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி கிட்டத்தட்ட செங்கோட்டையன் தவிர மீது எல்லாருமே ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ தமிழ்நாட்டில். கரெக்டாக புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தார்களா, ஆனால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, எல்லாம் ஃபஸ்ட் டைம் அமைச்சர்கள் எல்லாருமே எல்லாம் தளபதியை பார்த்து தளபதியை கொண்டாடி தளபதி வந்து சமூகத்துக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லி அதனால் சமூக அக்கறையாக சமூகத்தில் நல்லது செஞ்சு தளபதி பேர்லேயே செஞ்சு வளர்ந்தவங்க. இன்னைக்கு தளபதியோட கடைசி படம் ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகிருக்கு. ப்ரொடியூசர் வந்து போராடி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ப்ரொடியூசர் அவரை பாதுகாத்துக்கிட்ட அவருடைய பணங்கள் வரணும் இன்வெஸ்ட் பண்ணது அதனால ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த இடத்துல போக தான் செய்வாங்க. போனாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தப்பு சொல்கிறீங்கன்னு தெரியல. ஏன் உங்கள் திமுககாரன் அதெல்லாம் பண்ணதே இல்லையா? என்னால் எத்தனையோ சொல்ல முடியாது. நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களே எத்தனை படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ நடக்குது, அவர் வந்து அதை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது கூட அவர் கூலி படம் பார்த்தாரு. எத்தனையோ படங்கள் பார்த்து அதுக்கு ரிவ்யூலாம் கொடுத்தாரு. ஒரு 10-15 படம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் ரிவ்யூ போட்டதெல்லாம். நடந்து வாக்கிங் போகும்போது கூட மா சுப்பிரமணியம் வரும்போது என்னப்பா அது பார்த்தியாப்பா, இந்த படம் பார்த்தியாப்பா, அதெல்லாம் கேட்டிருக்காரு. சரிங்களா? மாமன்னன் ரிலீஸ் ஆகும்போது தமிழக அமைச்சரவையே போய் உள்ள உட்கார்ந்துருந்தது தியேட்டரில். எல்லா எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் தியேட்டரில் ஃபுல்லாக புக் பண்ணி உள்ளே போய் உட்காந்து வெளியில் வந்து எங்களுடைய உதயநிதி அவர்கள் இவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு, ஒரு தொடர்ந்து நடிக்கணும்னா குரல் கொடுத்த அமைச்சர் ரகுபதி எல்லாம் நம்ம அன்னைக்கு பார்க்க தான் செஞ்சோம். அதனால் நீங்கள் பண்ணும்போது ஒன்றும் இங்கே ஒன்றும் சொல்லாதே. இன்னைக்கு நீட் பிரச்சனை ரொம்ப தீவிரமானதா? ஆமாம் தீவிரமானது. அதில் நம்ம கொள்கை அளவு முடிவு எடுத்துட்டோமா, எடுத்து தெளிவுபடுத்திட்டோம். அதில் மாணவர்கள் போராடுறதை ஆதரிக்குமா? 100% ஆதரிக்கும். மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எங்கே போராடினாலும் ஆதரிக்கிறோம். நீட்டுக்கும் இதுக்கும் ஜனநாயகனுக்கு சம்மந்தப்படுத்துறதே இவங்களுடைய அழுக்க வெளியில் காட்டுது, அவ்வளோதான். இந்த நிமிஷம் வர திமுக காரனாலையும் அந்த திமுக எக்கோ சிஸ்டமாலையும் தளபதி வின் பண்ணதை ஏற்றுக்கவே முடியலை. இது மக்களுக்கு புரியுது. நீங்கள் பண்ணுற அரசியல் மக்களுக்கு புரியுது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து இந்த வேஷம் போடுறதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் மைதானத்தில் நீலம் பண்பாட்டு மையம் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் ரஞ்சித் அவர்களும் அமீர் அவர்களும் பேசின ஒரு விஷயம் வந்து சற்று பேசும் பொருளாக அமைச்சது. 8 எம்எல்ஏக்களுக்கு வந்து நாங்கள் வந்து அமைச்சரவையில் வந்து இடம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கொடுத்தவங்க என்ன பண்ணாங்க? எதுக்கு எடுத்தாலும் கொடுத்தோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்களா? கொடுத்து என்ன தலித் பிரச்சனைக்கு எதுக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா? என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். நீங்கள்லாம் வந்து வேங்கையில் வயலில் எங்கே போயிட்டீங்க? அன்னைக்கு தலித் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய அதிகாரம் கிடைக்காம கொடியேற்ற முடியாமல் அவங்க வந்து அதை வழி நடத்த முடியாமல் பண்ணும்போது எங்கே போயிருந்தீங்க? வேங்கைவேல் மாதிரி ஒரு பிரச்சனை மதுரை பக்கத்தில் நடக்கும்போது எங்கே போயிருந்தீங்க? 5 வருஷத்துல அந்த மக்களுக்கு எதிராக 5 வருஷத்துல அந்த மக்களுக்கு எதிராக எத்தனையோ வன்முறைகள் நடக்கும் போதெல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியலையா? பூ பறிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அன்னைக்கு நீங்கள் போய் நடிச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க. அமீர்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இவர் படம் டைரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவருடைய இதை பற்றி நம்ம கேள்வி கேட்கணும்ல. அன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க நடிக்கிறது டைரக்ட் பண்ணுறது என் தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது உங்கள் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 5 வருஷம் உங்கள் எக்கோ சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் அதை கேள்வி கேட்கலையே. இன்றைக்கி வெறும் 3 மாதம் தானே ஆயிருக்கு. அகெயின் நாங்கள் அந்த 3 மாதம் தானே ஆயிருக்கு, 50 நாள் தானே ஆயிருக்குங்கிறத திருப்பி நாங்கள் சொல்லும்போது ஏதோ ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் உணர்வுபூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதுதான் உண்மை. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, பல்வேறு ஸ்ட்ரகிளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த 50-60 நாளில் எவ்வளோ கொள்கை முடிவுகள் எடுத்திருக்காங்க, எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் வந்து திமுக எக்கோ சிஸ்டத்தை கேட்க இவர்களுக்கு துப்பு கிடையாது, நாதி கிடையாது. ஏன்னா இவங்களும் அந்த எக்கோ சிஸ்டத்தை சேர்ந்தவங்க தான். இப்போ தளபதி அவர்கள் நல்லா இதை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு. இதில் வந்து அவர்கள் கேள்வி கேட்குறது வந்து அந்த எக்கோ சிஸ்டத்தோட அழுக்க தான் காட்டுது. நான் திருப்பி அதை மட்டும் தான் சொல்லுவேன்.
இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை கேள்வி கேட்க முடியாது, புதுசாக வந்த பர்சனை கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்ல. உங்கள் முன்னாடி நான் பேட்டி கொடுக்கும்போது கூட நான் சொல்லியிருக்கேன், எதிர்க்கட்சிகள் நிறைய கேள்வி கேட்கணும், நாங்கள் தப்பே பண்ணால் கூட நீங்கள் எடுத்து சொல்லணும். எங்கள் தளபதி வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு. இதுவரை எந்த முதலமைச்சரும் அப்படியெல்லாம் இல்லை. நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இருந்ததே கிடையாது. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் மாற்றியும் இருந்திருக்கோம், ரிசீவ் பண்ணி மாற்றியும் இருந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு அதில் எந்த விதமான நெருடல் கூட கிடையாது. ஏன்னா மக்கள் சர்வீஸில் யார் என்ன சொன்னாலும் எது சரியோ அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அரசியல் பண்ணுறது மக்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு நீட்டு பிரச்சனையில் தமிழ்நாட்டில் உள்ள எக்கோசிஸ்டம் செய்கிறது அரசியல். அவர்கள் உண்மையானது செய்யலை. ஏன் அப்படின்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட மக்களுக்கு தெரியும். 2021 என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, நான் நீட்டை நீக்கிடுவேன்னு சொன்னது திமுக. வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டுருவோம். அவர் எத்தனையோ இடங்கள்ல கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள், அந்த கட்சியில் உள்ள முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் எலெக்ஷன் 2021 முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காங்க. எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் வந்துட்டாருன்னா நீட்டு நீங்கிரும், நீட்டெல்லாம் நம்ம தூக்கிடுவோம், நீட்டை அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது, இவ்வளோ சொன்னவர்கள் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. நாங்கள் நீட்டை பற்றி பேசும்போது எங்கள் ஸ்டாண்டே சொல்லிட்டோம், இது தமிழக அரசு முடிவெடுக்க முடியாது. தமிழக அரசு ஸ்டாண்டு, எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்ல முடியும், அதை ஓப்பனாகவும் சொல்லிட்டோம். ஏன்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு எங்களுக்கு வேணும், இருந்தால் மட்டும்தான் அது முடியும். அது மத்திய அரசால் தான் முடியும். ஒன்றும் இல்லை, நீட்டு கொண்டு வரும்போது நீங்கள்லாம் அத்தனை எம்பி வச்சுருந்தீங்களே, அப்போவே தடுத்துருக்கலாம்ல. இதில் வந்து நீங்கள் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து உங்களால் 5 வருஷம் நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயத்த 3 மாதம் வந்திருக்க ஒருத்தர் ப்ராக்டிக்கலாக உண்மையே சொன்னவர், நீட்டு வந்து மத்திய அரசால் தான் முடியும்னு சொல்கிறவரை கேள்வி கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது அப்பட்டமான உங்களுடைய அரசியலை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கே தவிர மற்ற எதுவும் கிடையாது. தயவு செய்து நீட்டுங்கிற போராட்டத்தை ஜனநாயகனோட சேர்த்து முடிச்சே போடாதீங்க. நீங்கள் முடிச்சு போட்டு அந்த நீட் போராட்டத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க அந்த மாணவர்களை கொச்சைப்படுத்தாதீங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்கிற கூட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. பட் அதெல்லாம் இப்போ வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அமீர் அவர்கள் இல்லை, ஒரு நிமிஷம், அமீர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டில் திரும்பினா அங்கே தேட்டர் இருக்கும், அங்கே தான் இப்போ வந்து கவனம் இருக்குது, அங்கே தான் நிறைய பசங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இது 2வது விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் தான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கணுன்ட்டு முதல் குரல் வந்து எழுப்பினேன். அப்போ எனக்கு வந்து ஜனநாயகன் மேலே, விஜய் அவர்கள் மேலே தனிப்பட்ட எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் சின்னதாக இருந்தாலும் இந்த கூட்டத்தினுடைய சத்தம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் எல்லா காலகட்டத்திலையுமே ஜாதி குறித்தும் மதம் குறித்தும் பிரிப்பதற்கு ஒரு சில பேர் வருவாங்க. இப்போ கவர்ச்சியை குறித்து பேசி பிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பீச் வந்து அமீர் சார் வந்து நேற்று பேசியிருந்தார். அவர் பேசுனது ஜனநாயகத்தை பற்றி ஃபஸ்ட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஜனநாயகம்னா என்ன? அதோட முதல் உரிமைங்கிறது ஓட்டு உரிமை. மெஜாரிட்டி ஓட்டு போட்டிருக்காங்க, அப்போ அந்த மக்களை குறை சொல்கிறாரா? இது அறிவார்ந்த கூட்டம், அது அறிவில்லாத கூட்டம்னு சொன்னால் நேற்று தியேட்டரில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் படம் பார்த்துருக்காங்க, அந்த 1 கோடி பேரை குறை சொல்கிறாரா? இல்லை இத்தனை வருஷம் லஞ்சம் ஊழல்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்களே, அதற்கு முற்றுப்புள்ளி வைத்த மக்களை குறை சொல்கிறாரா? திமுக அதிமுகவுக்கு மாற்றே இல்லையா அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்த சமயத்தில் 75 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்களே, அவங்கள குறை சொல்கிறாரா? யாராச்சும் லஞ்சம் போயிருச்சு அப்படிங்கிறாரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, யாராச்சும் இப்போ லஞ்சம் வாங்கினா கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்களே, இதுவரை அது இல்லையே, அந்த மக்களையும் அந்த அதிகாரத்தில் உள்ள எங்களுடைய தளபதியை குறை சொல்றாரா? நீங்க இதுவரை எதெல்லாம் நடக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடத்தி காட்டிருக்கோமே, அதை குறை சொல்றீங்களா? தலித்துகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோமே, அதை குறை சொல்றீங்களா? இளைஞர் பட்டாளத்தை அமைச்சர்களாகவும் எம்எல்ஏவாகவும் ஆக்கியிருக்கோமே, அதை குறை சொல்றீங்களா? இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏவும் பொது இடத்துல போய் மக்கள் முன்னாடி நான் 1 பைசா காசு வாங்க மாட்டேன், யாரையும் காசு வாங்க விட மாட்டேன்னு சொல்றாங்களே, அதை குறை சொல்றீங்களா? நீங்க எதை குறை சொல்றீங்க? 2000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கின அந்த கூட்டம் வந்து சரியான கூட்டம், 1 ரூபா கூட வாங்காத, 1 ரூபா கூட கொடுக்காத இந்த கூட்டம் தவறான கூட்டம்னு சொல்றீங்களா? அகெயின் இவங்க போய் நின்று பேசுகிற கூட்டம் கூட அவங்க கூட்டம் கிடையாது. அது மாணவர்கள் அவர்களா எழுச்சி பெற்று அவங்களுடைய பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்க மேடையில் போய் இவங்க அந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களும் தளபதியை ஆதரித்தவர்கள் தான். இது ஒரு இஷ்யூ.
இந்த ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு தமிழக அரசுக்கோ தளபதிக்கோ எந்த சம்மந்தம் இல்லாதது. அவர்கள் ஓட்டு போட்டவர்கள், அவரும் தளபதி ஆதரிச்சவங்க தான் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பிரச்சனை மத்திய அரசை நோக்கி. அப்போ நீங்க கேள்வி கேட்கறதெல்லாம் மத்திய அரசை நோக்கி இல்லாம தளபதி அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கும்போது உங்களுடைய இன்டென்ஷன் என்னங்கிறது தெரியுதில்ல. நீங்க இதுவரை வந்து உங்க சினி ஃபீல்டுலயே எவ்வளோ கரப்ஷன் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியிருந்தது, டெண்டர் எவ்வளோ பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் இருக்கிற அந்த எக்கோ சிஸ்டம் எத்தனை லட்சம் கோடிகளை அடித்து அவங்க குடும்பத்துக்கு வச்சுருக்காங்க. 10,000 ரூபா கேஷ் பேலன்ஸ் இருக்குது, சொந்த வீடு கிடையாது, சொந்த கார் கிடையாதுங்கிறது. இப்போ மட்டும் நாடு நாடாக போய் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த செலவு எங்கேருந்து வந்தது? இவ்வளோ விஷயங்களை கேட்க துப்புள்ளாத நீங்கள், அரசாங்கம் சரியாக நடக்குது, இளைஞரை எம்பவர் பண்ணியிருக்காரு, பெண்கள் பிடித்த ஒரு ஆட்சி நடக்குது, பெண்களை எம்பவர் பண்ணுறதுக்கான ஆட்சி நடக்குது, லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது, ஊழல் நடக்கவே கூடாதுன்னு சிந்தனை பண்ணி அதை நோக்கி நடை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆட்சி நடக்குது. ஒரு 60 நாள் 70 நாளுக்குள்ள எத்தனையோ முடிவுகளை நம்ம எடுத்திருக்கோம். 10 லட்சம் 13 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்க அந்த தமிழ்நாட்டை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறோம்னு ஒவ்வொரு இதுலையும் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. தினமும் ஒவ்வொரு துறையை உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை குறை சொல்றீங்களா? இல்லை 5 வருஷம் வந்து அவர்கள் சினிமா எத்தனையோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வச்சு எத்தனையோ இடத்துல வந்து 3 மணி நேரம் 5 மணி நேரம் சினி ஃபீல்டில் உள்ள ஆட்களை வச்சு பாராட்டு விழா நடத்தினாங்க. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது மாமன்னன் ரிலீஸ் ஆச்சு. ஏன் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதினாரு. இவர் எல்லா படத்துக்கும் போன 5 வருஷத்துல ஒரு 15 படத்துக்கு பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம 60 நாள்ல மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ரொம்ப சூப்பரா 70 வருஷம் சீர்கெட்ட ஒரு விஷயத்தை திருத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களை குறை சொல்றீங்க சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்துல. ஏன்னா நீட்டுல எந்த முடிவும் தமிழக அரசால எடுக்க முடியாது. கொள்கையா நம்ம சொல்லலாம், தமிழக வெற்றி கழகம் கொள்கை கல்வியை மாநில பட்டியலுக்கு வேணும் அப்படின்னு கொள்கையா நாங்க சொல்லலாம். நீட் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு. இன்னைக்கு அங்க டெல்லியில ஒரு குழு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இது லீக்கேஜ் ஏற்பட்டதுனால, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால அந்த அமைச்சர் பதவி விலகணும்னு அந்த இடத்துல போய் இந்த எக்கோ சிஸ்டம் அவர்களுடைய அரிப்பை தீர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க இதுவரை வந்து எல்லா இடத்துலையும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பனும் பிள்ளையும் கல்யாண வீட்டில் போய் புலம்புனாங்க. இப்போ அடுத்தவங்க மேடையில் போய் அந்த எக்கோ சிஸ்டம் புலம்பிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஒரு ஜெனரேஷனே யோசிக்க கூடாத ஒரு ஜெனரேஷனா மாத்திட்டாங்க. யோசிக்காமே அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. யோசிக்காமையே இளைஞர்கள் கையில் போய் இப்போ வந்து ஆட்சி நிற்கிது. ஏங்க எம்எல்ஏ மினிஸ்டர் ஆவரேஜ் வயசே 30-35 வயசு தாங்க இன்னைக்கு. நீங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் அடித்து உடைச்சி காசு வாங்காமல் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம ஓட்டு போட்டு இளைஞர்களும் பெண்களும் ஏகோபித்த ஆதரவு கொடுத்து வந்திருக்கோங்க. தமிழ்நாட்டில் இல்லை, இந்திய வரலாற்றிலேயே எந்த கட்சியும் தனியாக நின்று 35% வாங்கினதே கிடையாது. அதை வாங்கியிருக்கோங்க. நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் கூட்டணியாக தான் வாங்குவாங்க. இது மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி. ஏன் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களே தளபதிக்கு ஓட்டு போட்டவங்க தான். அந்த கூட்டமே உங்கள் கூட்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல போய் திசை திறப்புற மாதிரி பேசுகிறீங்க. அவங்களுடைய போராட்டத்தை நீர்த்து போகிற மாதிரி பேசுகிறீங்க. அவங்க போராட்டம் வலுப்பெறணும்னா நீங்கள் மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கணும் அதை பற்றி பேசணும். நீங்க ஜனநாயகனை பத்தி பேசுறீங்கன்னா அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்றீங்க. அந்த போராட்ட மேடையில போய் நின்றுக்கிட்டு அவர்களுக்கு துரோகம் பண்றீங்க. அவங்களுடைய எதிர்காலம் அடுத்து நல்லா இருக்கணுங்கிறதுனாலதான் அவங்க போராட்டமே பண்றதாவும் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான். அந்த போராட்டத்துக்கு நீ பேசுனதுக்கு என்ன சம்பந்தம்? போராட்டத்துக்கு நீ பேசுனதுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு தமிழக அரசு ஏதாச்சும் முடிவெடுக்க முடியுமா? எடுத்தா நீட்டு வராதா? சொல்லுங்க. அவங்க அதிகாரம் இல்ல. அதிகாரமே இல்ல. அதிகாரம் உள்ள எல்லா இடத்துலயும் பண்ணிட்டோமா? டெண்டர் முறைகேடுகளை நம்ம ரத்து பண்ணியிருக்கோமா? லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கோமா? ஸ்கூல்ஸுக்கெல்லாம் டாய்லெட் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஃபண்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்களா? இல்லை எந்தெந்த வகையிலெல்லாம் எல்லா துறைகளையும் போய் ரெய்டு நடக்குது, எல்லா துறையிலையும் ரிவ்யூ நடக்குது. இந்த இப்போ பட்ஜெட் வரப்போது, பட்ஜெட்டுக்கு தளபதி முதலமைச்சர் வந்து உட்காந்து ஒவ்வொரு கூட்டமாக நடத்தி எல்லாத்திட்டையும் கருத்து கேட்டு இது எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், நம்மளுடைய 400 சில்லற வாக்குறுதிகள் இருக்குது, அதுக்கு ஒரு 10 பில்லர் போட்டு அதையும் எவ்வளோ சீக்கிரம் ஒன்று ஒன்றா நிறைவேற்ற முடியும், அதை நோக்கி தானே போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோமோ, நாங்கள் என்னெல்லாம் சொன்னோமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சொல்லாத விஷயம் இது. நீட்டை நாங்கள் நீக்குவோன்னு சொல்லவே இல்லை. நீட்டு வேண்டான்னு தான் சொல்கிறோம். ஏன்னா நீக்குவோன்னு சொல்ல முடியாது. அவங்க பொய் சொன்னாங்க, நாங்கள் பொய் சொல்லலை. நீட்டு வந்து மத்திய அரசால் தான் முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள்
அந்த நீட் வேண்டாம் மாணவர்கள் உண்மையிலேயே எழுச்சி பொங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிரவுண்டை தவறுதலாக பயன்படுத்தி அந்த மாணவர்கள் மத்தியில் நீங்கள் வந்து அந்த நீட்டுக்கு உண்டான அந்த வீரியத்தை கொச்சைப்படுத்தி அதை வந்து குறைக்கிற வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே போய் நீங்கள் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறதோ இல்லை தமிழக அரசு பேசுகிறதோ தார்மீகமாகவே அது சரி கிடையாது. நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, அந்த இடம் அதுக்கான இடம் கிடையாது. நீங்க வெளியில வந்து என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். அப்ப இந்த மீட்டிங்க்கு பின்னாடி திமுக விஷயங்கள் ஏதாவது 100%. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேனே, அந்த எக்கோ சிஸ்டம் மறுபடியும் உயிர் தெழுந்து வருது. ஏன்னா அந்த எக்கோ சிஸ்டமால என்னெல்லாமோ, அதான் அப்பனும் பிள்ளையும் காலையிலையும் நைட்டும் போய் எல்லா கல்யாண மண்டபத்திலையும் ஒப்பாரி வச்சு பார்த்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க அந்த அவங்களுடைய அமைச்சர்கள் வந்து எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, அவங்க மேலே எவ்வளோ நடவடிக்கை எடுக்க போகுது, இன்னும் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்க, எங்கே உள்ளே போக போகிறாங்க, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்று ஒன்றா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதெல்லாம் அவங்க மூடி மறைக்கணும். எவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க எல்லாமே வெளில வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கிடுறாங்க, அதுவும் வெளில வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் மடைமாற்றம் செய்யறதுக்கு அடுத்தவங்க மேடையை பயன்படுத்துறீங்க. சொந்தமாக மேடை போடுங்க, விமர்சனம் பண்ணுங்க, பதில் பேசுகிறோம். நீங்கள் என்ன கேட்டாலும் நீட்டில் போய் நீட் மாணவர்கள் அவர்களுக்காக உண்மையிலேயே சொந்தமாக அவங்க அறிவை பயன்படுத்தி அவங்க பண்ணுற ஒரு போராட்டத்தை நீத்து போய் செய்கிறதுக்கும் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துறதுக்கும் அந்த போராட்டத்தை திசை திருப்புற வேலையும் நீங்கள் பார்க்காதீங்க. உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அந்த இடத்துல போய் மத்திய அரசை கேள்வி கேளுங்க. அந்த இடத்துல இருந்துக்கிட்டு மத்திய அரசை மோடி அரசை கேள்வி கேட்டு அவங்கள வந்து ரிசைன் பண்ண வைங்க. இல்லை, உங்ககிட்ட தான் இவ்வளோ இளைஞர் பட்டாளம் இருக்காங்க, இவ்வளோ பெண்கள் பின்னாடி இருக்காங்க, இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு எங்களுக்கு ஆக்கப்பூர்வம் என்னன்னு தெரியும். நீட் வந்து என்ன செஞ்சாலும் எவ்வளோ போராட்டம் நடந்தாலும் அது அங்கே பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிற பில்லில் தான் இருக்கே தவிர நம்ம கையிலையோ வாயிலையோ எதுவும் கிடையாது. இதே மக்கள் இப்போ ஜனநாயகம் பார்த்தான்னு நீங்கள் குறை சொல்கிற இதே மக்கள் தான் 70 வருஷம் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு கடைசி 20 வருஷம் மக்கள் புலம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தையே மாற்றி காட்டியிருக்காங்க. இன்னைக்கு வந்து மன்னர்களாகவும் ஆதிக்க சக்திகளாகவும் குறுநிலை மன்னர்களாகவும் அவங்க கைக்குள்ள இருந்த ஒரு ஆட்சியை அடிச்சு உடைச்சிருக்காங்க. காசு கொடுத்தா எந்த தேர்தலில் வேணாலும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கான்செப்டே உடைச்சு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ப்ராக்டிக்கலாக தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு. நீட்டுக்கு ஆதரவு தான். நீட்டுக்கும் ஜனநாயகனுக்கும் சம்மந்தம் இருக்கா? அது கிடையவே கிடையாது. ஜனநாயகன் வேற, நீட்டு வேற. நீட் இஷ்யூவில் போய் இன்னைக்கு நம்ம மைலேஜ் எடுக்கணுமா? வேண்டவே வேண்டாம். நீட்டுக்கு நம்மளுடைய என்ன நிலைப்பாடு தெளிவாக இருக்கும். நீட்டு வேண்டாம், கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அந்த அவையில் பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்கணும், மாநிலங்கள் அவையில் குரல் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணணுமே தவிர, ஆனால் மாணவர்கள் போராடுறாங்களே அப்படின்னா மாணவர்கள் போராடுறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அது உண்மையும் கூட. அது அவங்களுடைய ஆத்மார்த்தமாக போராடுறாங்க. ஏன்னா இதில் அரசியல் இருக்குது. திமுக டிவிகேன்னா அது அரசியல். மாணவர்கள்ங்கிறதா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய உரிமைக்காக போராடுறது, குரல் கொடுக்கறது. நீங்கள் அந்த இடத்துல போய் ஏன் அரசியல் பண்ணுறீங்க? அந்த இடத்த போய் ஏன் ஜனநாயகனை பற்றி பேசி அந்த மாணவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துறீங்க? அந்த இடத்துல போய் நீங்கள் நீட்டோட வீரியத்தை, ஏன் நீட் எதிர்ப்பு போராட்ட வீரியத்தை மத்திய அரசுலேருந்து டைவர்ட் பண்ணி மாநில அரசுக்கு மாற்றி நீங்கள் வந்து அதை நீர்த்து போக செய்கிறீங்க. அப்போ மத்திய அரசை நீங்கள் காப்பாற்ற பார்க்குறீங்களா? இதுதான் கொள்ளைப்புறம் வழியாக அவங்க 2 பேரும் கூட்டணின்னே நாங்கள் சொல்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ நடத்துகிற போராட்டத்தில் போய் நம்ம மைலேஜ் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களுடைய போராட்டத்தில் பங்கு பெறலாமான்னா தாராளமாக பங்கு பெறணும். பங்கு பெற்று அவங்க போராட்டத்துக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் அதை வலுப்பெற வைக்கணுமே தவிர நீர்த்து போக செய்யக்கூடாது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அதை அவங்க செய்கிறாங்க, அதை மக்கள் பார்க்குறாங்க, மக்களுக்கு எல்லாம் புரியும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714